ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर और जगत का उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? வேதமுடிச்ச தியானத்தின் மூலமாக दीपक के रोज के ध्यान के உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். बहुत ही आनंदित होते हैं. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? आज के वचन की ओर जाएंगे. யோசுவா जोशुआ की पुस्तक 3ஆம் அதிகாரம் 3वां अध्याय 5இல் சொல்லப்பட்டிருக்குது. 5वां वचन में कहा गया है கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். यहोवा तुम्हारे मध्य अद्भुत कार्य करेगा. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், योशु लोगों के और देखकर कहता है இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். आज अपने आप को पवित्र करो. நாளைக்கு कल கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். परमेश्वर तुम्हारे मध्य में अद्भुत தேவ कार्य பிள்ளைகளே, करेगा. परमेश्वर के கர்த்தர் जनों, தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். परमेश्वर साफ साफ कहता உங்க है வாழ்க்கை அற்புதம் நடைபெறவில்லையா? आपके जीवन में अद्भुत कार्य नहीं நன்மை हुआ है கடந்து क्या? வரவில்லையா? क्या भलाई नहीं आया है? ஆசீர்வாதம் கடந்து வரவில்லையா? आशीष नहीं आया है அவர் क्या? சொல்லுகிறார், वो कहता है இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் आज கொள்ளுங்கள். अपने आप को पवित्र करो. இன்றைக்கே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். आज ही पवित्र करो. பரிசுத்தத்தை ஒப்பு கொடுங்கள். पवित्रता के लिए अर्पण தேவ करो. சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். परमेश्वर के चरणों में अपने आप को ஆண்டவர் दीन சொல்லுத करो. கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है கர்த்தர் உங்கள் நடுவிலே यहोवा तुम्हारे मध्य அற்புதம் में செய்வார். वो अद्भुत कार्य करेगा. அற்புதத்தை காண்பீங்க. अद्भुत को देखोगे. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், परमेश्वर के अप्रिय कार्य, தேவனுக்கு விரோதமான காரியங்களை परमेश्वर के विरोध के कार्य, எல்லாவற்றையும் விட்டு விட்டு सब कुछ छोड़कर ஒரு பரிசுத்த ஒப்பு கொடுங்கள். पवित्रता के लिए अर्पण இரத்தத்தானே कीजिए. கழுவும். आपके लहू से मुझे धोइए. இரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்தும். लहू से मुझे என் पवित्र வாழ்க்கையில் कीजिए. அற்புதம் இல்ல, मेरे जीवन में अद्भुत नहीं அதிசயம் நடக்கல, है. आश्चर्य काम नहीं ஒரு हुआ है. ஆசீர்வாதம் இல்ல एक आशीष नहीं है. என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ऐसा सोच रहे हो. இன்றைக்கு முடிவெடுங்க. आज एक निर्णय लीजिए. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் आज கொள்ளுங்கள். अपने आप को पवित्र கர்த்தர் कीजिए. உங்கள் நடுவில் परमेश्वर आपके मध्य நாளைக்கு कल ही ஒரு அற்புதம் एक செய்வார். अद्भुत कार्य நடக்க करेगा. முடியாத காரியங்கள், जो नहीं हो सकता वैसा कार्य, தடைகள் रुकावटें மாறும். बदलेगा. ஒரு விசாலமான இடத்தை, एक विशाल जगह को, ஒரு விசாலமான एक காரியத்தை चढ़ाई कार्य உங்கள் நடுவிலே को கர்த்தர் செய்வார். परमेश्वर आपके मध्य நாம் में செபிக்கலாமா? करेगा. हम प्रार्थना நல்ல करेंगे. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். अच्छे पिता, आपके हम प्रार्थना உம்முடைய करते हैं. கிருபைக்காக நன்றி, आपके अनुग्रह के लिए धन्यवाद. உம்முடைய நன்மைக்காக நன்றி. आपके भलाई के लिए கர்த்தர் धन्यवाद. உங்கள் நடுவிலே परमेश्वर आपके அற்புதம் मध्य में செய்வான்னு சொல்லி இருக்கிறீங்க. अद्भुत कार्य करेगा करके அந்த வார்த்தை आपने कहा है. நிறைவேற்றும். वो वचन पूरा உம்முடைய कीजिए. பிள்ளைகளே आपके बच्चों को ஆண்டவர் ஆசீர்வதியும். आशीष कीजिए. சொல்ல பரிசு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக पवित्रता के लिए अर्पण करने கிருபை தாரும். अनुग्रह दीजिए. தாழ்த்தி दीन ஜெபிக்கிறோம். करके प्रार्थना करते இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.